நேத்து கட்சி மேலிடத்துல இருந்து பேசினாங்கடா. எலெக்ஷன்ல சீட்டு தர்ற விஷயமா நேர்காணலுக்கு என்ன கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. சூப்பர்ண்ணே. அப்ப நீ எம்எல்ஏ ஆறது கன்ஃபார்ம்னு சொல்லு. அவசரப்படக்கூடாதுடா. நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஓஏபி கேட்டு வந்தாங்களே, அதெல்லாம் முடிச்சிட்டியா? அதெல்லாம் முடிஞ்சுனே. அது தவிர அந்த தண்டலத்துல ரேவதி பொண்ணு கேஸ் இருக்குல்ல, அதானே புருஷன் புள்ளையோட விட்டு போய் 8 வருஷம் ஆச்சு அந்த கேஸ். ஆமா ஆமா. அதை கலெக்டர்கிட்ட பேசி டெஸ்டியூட் பென்ஷன் வாங்கி தர ஏற்பாடு பண்ணியாச்சுனே. திடீர்னு அந்த புருஷன்காரன் வந்து இல்ல நான் இருக்கேன், அந்த பொண்ணு ஒண்ணு கைவிடப்பட்ட பொண்ணு இல்ல, அதனால டெஸ்டியூட் பென்ஷன்லாம் தரக்கூடாதுன்னு போய் பஞ்சாயத்து பண்ணிருக்கான். அப்ப என்ன மண்ணுக்கு அவன் அவளை விட்டுட்டு போனானா? அண்ணே விஷயத்தை முழுசா கேளுங்கண்ணே. கலெக்டரேட்ல இதை நீங்க கோர்ட்ல தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. கேஸ் போட்டா என்ன ஆகும்? எப்படியும் ஒரு 7-8 வருஷமாச்சு இழுத்தடிப்பாங்களா இல்லையா? அந்த புள்ள பாவங்க நம்மள்ட்ட வந்து அழுவுது. நம்ம பசங்க போய் அவனை கூட்டு வந்து 4 வெளுத்து விட்டோம். வாயை மூட்டு போய் நேரா கலெக்டரேட்ல 8 வருஷமா பிரிஞ்சிருந்தது உண்மைதான் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டே இருந்தான். பென்ஷன் அப்ரூவல் ஆயிடுச்சுனே. அந்த புள்ள நிம்மதியா இருக்கு. இதெல்லாம் யாருக்கு தெரியுது? கேட்டா நம்ம தான் ரவிடித்தனம் பண்ணோம்னு சொல்லுவாங்க. அண்ணே உங்களை பார்க்க டிராஃபிக் போலீஸ் வந்திருக்காருண்ணே. என்னண்ணே எதுக்கு வேலியில போறவனா தானா வேட்டியை தேடி வந்திருக்கு? அந்த ஆள் தப்பான மனுஷன் இல்ல. நாமளும் மக்களுக்காக உழைக்கிறோம், அவரும் மக்களுக்காக உழைக்கிறாரு. என்ன 2 பேர் வழியும் வேற வேற. வர சொல்லு. சார் வாங்க சார். வாங்க சார். எங்க வீட்டுக்கு நீங்க வர்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உட்காருங்க சார். ஏமா சார் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. வேண்டாம் போங்க அவனும். சார் ஒரு லெமன் ஜூஸாவது சாப்பிடுங்க சார். வேண்டாம்ப்பா. உன்னோட வீடு தேடி நான் வர்றது உனக்கு பெருமைன்னு நான் சொன்னேன். ஆனா அது எனக்கு பெருமை இல்லை. உன் வீட்டில் பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு தான் நான் வந்திருக்கேன். அதனால எதுவும் வேண்டாம். சரி பரவாயில்ல சார், அட்லீஸ்ட் உட்கார்ந்தாவது பேசலாமே. இல்லப்பா, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறேன். சரி சொல்லுங்க. இவங்க தான் உன்னோட அடுத்த தலைமுறை அடியாளுங்களா? சார் இவங்களுக்கு நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். இவங்களே என்னோட தம்பிங்க சார். சொல்ல போனா என் குழந்தைங்க மாதிரி. நாங்க எல்லாருமே ஒரே குடும்பம். ஏன்பா இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? என்ன பொழப்பு சார்? நாங்க கௌரவமான பொழப்பு தானே பொழைக்கிறோம். என்ன கௌரவமான பொழப்பு? ஒத்து வராதவனை அடிக்கிறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, மெடிக்கல் வச்சிருக்கிறவன்ல இருந்து அரசியல் தலைவனோட மகன் வரைக்கும் அத்தனை பேரையும் அடிச்சு மிரட்டுறது. இதெல்லாம் ஒரு கௌரவமான பொழப்புன்னு நீ நினைக்கிறியா? சார் நாங்க அடிச்சது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. ஆனா ஏன் அடிச்சோம்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? நீ பண்றது சட்டவிரோதமான செயல். அதுக்கு நீ 1000 காரணம் சொல்லலாம். அதை பத்தி எனக்கு என்ன? ஒரு மனுஷன் மேல கை வைக்க போலீஸுக்கே உரிமை இல்லை. உனக்கு எங்க இருந்துப்பா வந்துச்சு அந்த உரிமை? பாதிக்கப்பட்டவங்க கொடுத்த உரிமை தான் சார் அது. ஆமா சார், மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவனை அடிச்சேன். ஏன்? எக்ஸ்பைரி ஆன மருந்தை வேற டேட் போட்டு வித்தான் சார். அதனால ஒரு உசுறு போச்சு சார். போலீஸ் வேற யாருமே அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. நாங்க அவனை தூக்கி போட்டு மிதின்னு முதிச்சோம். அவன் அந்த தொழில் செய்யறதையே விட்டுட்டான் சார். இதுல என்ன சார் தப்பு இருக்கு? நல்லா காரணம் சொல்றப்பா. ஏன் அவன் காலாவதியான மருந்து விற்கிறான்னு ஆதாரத்தோட கோர்ட்ல கேஸ் போட வேண்டியதானே? அதை விட்டுட்டு நீ சட்டத்தை கையில் எடுத்துட்டா போலீஸ் எதுக்கு, கோர்ட் எதுக்கு? எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசலாமா சார்? எக்ஸ்பைரி ஆன மருந்தை விற்கிறான், கேஸ் போட்டா ஒரு 5 வருஷம் நடக்கும். மிஞ்சி போனா 1 லட்சம் ஃபைனை போட்டு அவன் லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க. அதுக்குள்ள எத்தனை உசுறு போயிருக்கும், எத்தனை பேருக்கு கேன்சர் வந்திருக்கும். அந்த 1 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டா அவனுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். லைசன்ஸை கேன்சல் பண்ணா வேற ஒருத்தன் பேர்ல லைசன்ஸ் எடுத்து அதே தொழிலை சந்தோஷமா நடத்துவான். அவன் செய்யற தொழிலை உற்சாகப்படுத்துவான். நம்ம கேஸை போடணும். நீ என்ன காரணம் சொன்னாலும் அதை என்னால ஏத்துக்க முடியாது. சரி சார், உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும்? விட்டுடுங்கிறேன். இந்த கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, மாமூல் வாங்குறது, ரவுடித்தனம், இது எல்லாத்தையும் விட்டுடுங்கிறேன். முடியாது சார், நான் நல்லதுதான் பண்றேன்.
சார் தராசில் நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம்னா நீங்கள் அந்த பக்கம் இருக்கீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். சார் நாங்களாம் எதுவுமே பண்ணலையே சார். மக்களாக தேடி வந்து எங்கள்கிட்ட உதவி கேட்குறாங்க, பதிலுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். நாங்கள் உதவி பண்ணுறதுல உங்களுக்கு என்ன சார் வந்துச்சு? உன்ன மாதிரி சின்ன பசங்களையும் இவன் கெடுத்து வச்சிருக்கான். நீங்க இவனுக்காக வக்காலத்து வாங்குறீங்க. சார் நாங்கள் பண்ணுறது தப்பே கிடையாது சார். நீ பண்றது பெரிய தப்புப்பா. ஒரு புது தலைமுறையையே தப்பா வழி நடத்திட்டு இருக்க. இதை நான் வளர விட மாட்டேன். இந்த லெவல்லையே நான் கட்டுப்படுத்துறேன். என்ன பண்ண போறீங்க சார்? எங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட போறீங்களா? உங்களை அரெஸ்ட் பண்ண நான் போலீஸ் இல்லை. ஆனா போலீஸுக்கு என்னால நெருக்கடி தர முடியும். புரியல. அடுத்த எம்எல்ஏ கேண்டிடேட் நீதான்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. இருக்கலாம். அதுக்கு என்ன சார்? ஒவ்வொரு தடவையும் ரவுடிங்கெல்லாம் இந்த ஊருக்கு எம்எல்ஏ ஆகிறது எனக்கு பிடிக்கல. அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? உங்க ஒருத்தர் ஓட்டால யாரும் எம்எல்ஏ ஆக முடியாதே சார். ஆனா நீ எம்எல்ஏ ஆகிறத என்னால தடுக்க முடியும். சரி, என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. நான் சொல்றத நீ கேட்கலனா இன்னும் 2 நாள்ல நானும் என் ஆதரவாளர்களும் எஸ்பி ஆபீஸுக்கு ஊர்வலமா போவோம். போய் உன் மேல இருக்கிற கம்ப்ளைண்ட்டை எல்லாம் மொத்தமா மனுவா கொடுத்து இது மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு கேட்க போறோம். எல்லா டிவி நியூஸ்லையும் பேப்பர்லையும் நான் மனு கொடுக்கறது தான் தலைப்பு செய்தியாக வரும். இப்போ வந்திருக்கிற கவர்மெண்ட்டு ரவுடிங்களையும் சட்டவிரோதிகளையும் அடியோட ஒழிப்போம்னு சொல்லியிருக்கு. நான் மனு கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்து தானே ஆகணும். நீ அரெஸ்ட் ஆனா எப்படி எம்எல்ஏ ஆக முடியும்? சொல்லு பூங்காவனம். உனக்கு எதிராக புகார் கொடுக்க ஆள் இல்லைன்னு தானே நீ ஆடிக்கிட்டு இருக்க. நான் இருக்கேன். நான் தைரியமா புகார் கொடுப்பேன். அதை வச்சு அவங்க உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன சார் மிரட்டி பார்க்குறீங்களா? நாங்கள் செஞ்சால் தப்புன்னு சொல்கிறீங்கல்ல, அதே போலீஸ் என்கவுண்டர் ரொம்ப பெருமையாக பேசுகிறீங்க. உன்ன மாதிரி படித்த பையனையே மூளை செலவு பண்ணி இப்படி பேச வச்சிருக்கிறது தான் இந்த ஆளோட சாதனை. ஆனால் நான் விட மாட்டேன். இவனை மாதிரி பெரிய மரத்தை ஒழிச்சிட்டா உன்ன மாதிரி சின்ன சின்ன பறவைகள் எல்லாம் பறந்துடும். இன்னும் 2 நாள் டைம் தரேன். நீ மாறல, எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னோட பிரச்சனையை நான் பெருசு பண்ணுவேன். நான் வரேன். என்னங்க அண்ணே, நீ எதுக்கு வருத்தப்படுற? நீ ஒன்றும் கவலைப்படாத. அந்த ஆள் ஒன்றும் எஸ்பி ஆஃபீஸ்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டான். நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். விடுனே. சித்ரா, இந்தா இத குடி. ஒரே நெடி. அப்ப சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு அர்த்தம். மனச உட்கார முடியல நிம்மதியா. அபி, இந்தா. ஓ, கதை இப்படி போகுதோ? என்ன இது? நந்தினி அக்கா சாபெல்லாம் கொடுத்தாங்க, வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னாங்க, இப்ப போய் மறுபடியும் ஒட்டிக்கிறாங்க. சரியான ஆளுதான். சூர்யா அண்ணன் என்னோட பெரியப்பா பையன்தான். ஆனா மனசு முழுக்க ரத்த வெறியோட இருந்திருக்கான். குடும்ப கௌரவம்னு சொல்லி யார வேணாலும் அழிக்க தயாரா இருந்திருக்கான்.
அவன் செஞ்ச தப்புக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்கறத தவிர எனக்கு வேற வழி இல்லக்கா. நான் மனசார கேட்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க. ஐம் சாரி. அத பத்தி நாம பேச வேணாம் அபி. மனசுக்குள்ள எனக்கும் உறுத்தலா தான் இருக்கு. மாமாக்கு பிரச்சனைன்னு உடனே நானும் உன்கிட்ட என்ன பேசுறோம் ஏது பேசுறோன்னு தெரியாம உன்கிட்ட கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன். நினைச்சு பார்த்தா நான் எதுக்காக அப்படி பேசினேன்னே தெரியல அபி. தப்பில்லக்கா, நான் அதை தப்பாவும் எடுத்துக்கல. ஏன்னா அப்போ நிலைமை அப்படி. நீங்க வேற எப்படி பேச முடியும் சொல்லுங்க? ஒரு செகண்ட்ல உன்னோட வாழ்க்கை எனக்காக விட்டு கொடுத்து கிளம்புனே. அப்பவே என் கணத்துல ஒரு அறை விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஒன்னு தெரியுமா அபி, வெளியில போறப்போ நீ சித்ராவுக்கு ஃபேனும் ஜூஸரும் கொடுத்த. அத்தை கிட்ட அவங்க புடவைய வச்சுக்கிறேன்னு சொன்ன. ஆனா என்கிட்ட உன் வாழ்க்கைய திருப்பி கொடுக்கறேன்னு நீ சொல்லவே இல்லை. ஆனா அதுதான் உண்மை. ஐயோ, எப்படி சுத்தினாலும் ஏதாவது ஒரு வழியில மயக்கிடுறாளே. இது எப்படியாவது கழிச்சு விடணும். அக்கா, டீல கொஞ்சமாவது ஏலக்காய் தட்டி போட்டிருக்கலாம்ல? ஆமா சித்ரா, நாளையில இருந்து 2வது டீய நீயே போட்டுக்கோ. அபி, நீ வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொன்னப்போ எனக்கு தூக்கத்துல இருந்து வெளியில வந்த மாதிரி இருந்தது. திடீர்னு பார்த்தா உன்னை தோக்கடிச்சு நான் வாழ போறேன்னு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு. ஆனா அடுத்த நிமிஷம் உன்னை போகாதன்னு தடுக்கவும் முடியல. நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? எல்லாரும் கைவிட்டுறலாம் அபி, ஆனா ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான். இப்ப பாரு, நீயும் வீட்டை விட்டு வெளியில போக வேண்டிய அவசியம் இல்ல. உங்க அண்ணனும் மறுபேச்சு பேசாம கேஸ வாபஸ் வாங்கிட்டான். எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சு. நிச்சயமா அந்த ஆண்டவன் நம்ம பக்கம் தான் இருக்காங்கா. அவன் தான் என்னை தடுத்து மறுபடியும் கோர்ட்டுக்கு வர வச்சான். அவன் தான் என் அண்ணன் மனசையும் மாத்திருக்கான். அதனாலதான் நான் என் அக்கா கிட்ட மறுபடியும் உரிமையா சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன். ஆமா அபி, இதே மாதிரி அத்தையும் மனசு மாறணும். ஒரு நாள் உன்னை புரிஞ்சுக்கிட்ட தாய் மாதிரி உன்கிட்ட பாசத்தை காமிக்கணும். அதுதான் என்னோட ஆசை அபி. வரும்க்கா, கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நாள் வரும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? போராடணும்னு ஆரம்பிச்சிட்டா பொறுமை ரொம்ப முக்கியம். நம்பிக்கை அதை விட ரொம்ப முக்கியம். நம்ம லைஃப் அவ்வளவுதான், எல்லாம் முடிய போகுதுன்னு நினைக்கிற கடைசி நிமிஷத்துல கூட நம்ம நம்பிக்கையை விடாம இருந்தா கண்டிப்பா ஒரு இடத்துல நம்ம ஜெயிச்சிருவோம்க்கா. அந்த இடத்துலதான் இப்ப நீங்களும் நானும் நிக்கிறோம். சரி விடு அபி, நம்மளோட பாசம் கடைசி வரைக்கும் நம்ம கூட வந்தாலே போதும். சரி, நீ என்ன சமைச்சிருக்க? நான் வேணா கொஞ்சம் பொரியல் தரட்டுமா? அக்கா, நீங்க வச்சிருக்கிறது கரெக்டா நம்ம ஃபேமிலிக்கு தான் பத்தும். கடைசி நேரத்துல நீங்க தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு காய்கறி இல்லாம சாப்பிடணுமா? அதெல்லாம் எதுவும் வேணாம். வெச்ச பொரியலை நீங்களே எல்லாரும் சாப்பிடுங்க. உங்களுக்கும் சேர்த்துதான் நான் காயும் குழம்பும் வச்சிருக்கேன். அதை நம்ம சாப்பிடலாம். அப்படியா? என்ன குழம்பு வச்சிருக்க அப்படி? வாங்க. ஏதோ ஒரு வகையில இவ மயக்கிடுறாளே. இது ஏதாவது பண்ணி ஆகணும். சூப்பரா இருக்கு அபி. எப்படி பண்ண? அது இங்க 4-5 மசாலா சும்மா இருந்ததுக்கா. அக்கா, அடுப்புல தண்ணி கொதிக்கிற சத்தம் கேக்குது. அடி பிடிச்சிட போகுது. நீ கோஸை வெட்டி முடிப்ப, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே அதை எடுத்து அடுப்புல போடு. இவளுக்கு மட்டும் எப்படி நல்லதாவே நடக்குது. மாட்டேன்னு சொன்ன அபியோட அண்ணன் எப்படி கேஸ வாபஸ் வாங்கினானே தெரியலையே. கலை மாமா மாட்டுவாருன்னு தெரிஞ்சே என் வீட்டுக்காரர் தான் அவரை வேலைக்கு அனுப்பி வச்சாரு. நல்ல வேலை அது தெரியல. அது வரைக்கும் சந்தோஷம். இதெல்லாம் பார்க்க பொறாமையா இருக்கு. இந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வட்டி செலவு? இதெல்லாம் கட் பண்ணு, செலவாச்சு கொஞ்சம் குறையும். டேய், ஒரு வேலை போனா உலகமே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? இந்த வேலை போனா என்னடா இன்னொரு வேலை வரப்போகுது.
புடிங்க. அடுத்து வேலை தேடணும்னு நினச்சாலே நடுக்கமாக இருக்குப்பா. இனிமேல் கேஷ் ஹேண்டில் பண்ணுற எந்த வேலையாக இருந்தாலும் என்னால் செய்ய முடியும்னு தோணல. ஜெயில் வாழ்க்கைன்றது ரொம்ப நரகம்ப்பா. நான் வாழ்நாள் முழுக்க ஜெயிலே கடந்து செத்துருவோன்னு பயந்துட்டேன். இப்பதான் வெளியில வந்துட்டேல்லடா, சும்மா ஏன் அதை பத்தி நினைச்சு பேசிட்டு இருக்க? திரும்ப திரும்ப அதே ஞாபகமாக இருக்குப்பா. இல்லை ஏன்பா, அந்த கேஸ் என்னோட ரெக்கார்டில் பதிவாயிருக்குமோ? வேற வேலைக்கெல்லாம் போகும்போது இதை பற்றி கேட்பாங்களாப்பா? அண்ணே அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுண்ணே. உன் மேலே போட்ட கேஸ் தான் பொய் கேஸ்னு ஆல்ரெடி தள்ளுபடி ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? வேணும்னா ஒன்று பண்ணுவோம், கோர்ட்டில் அப்ளை பண்ணி கேஸோட தீர்ப்பை வாங்கி வச்சுப்போம். வேணும்னா கேஸோட டீட்டெயிலும் வாங்கி வச்சுப்போம். ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம்னா அதை காட்டிப்போம். சரிடா அண்ணே, எல்லாத்துக்கும் மேலே பொய் கேஸ் போட்டதுக்கு தான் சூர்யாக்கு ஆல்ரெடி கோர்ட்டே தண்டனை கொடுத்துருக்குல்ல. அப்போ உன் மேலே தப்பு இல்லைன்னு தானே அர்த்தம். அப்புறம் எதுக்கு வருத்தப்படுற? வெளியில் நடமாடவே எனக்கு அசிங்கமாக இருக்கடா. இன்னொரு வேலைக்கு போனதெல்லாம் சரியாக போகும். இனிமே எனக்கு வேற யார் வேலை தருவாங்க? இதை பாருண்ணே, நீ வேலைக்கு போகிறதுக்கு ரெடின்னா மட்டும் சொல்லு. எனக்கு தெரிஞ்ச நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் இருக்காங்க, நான் சொல்லி விட்றேன், நீ வேலைக்கு போ. யாரு? உனக்கு தெரிஞ்சவங்கனாலே அது கொலைகாரங்களும் கொள்ளைக்காரங்களும் தானே. மறுபடியும் இவனை ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பாக்குறியா? ஏங்க ஏங்க இப்படி பேசுறீங்க? அவன் அண்ணன் மேல இருக்கிற அக்கறையில தானே அப்படி சொல்றான். இவன் மேல அக்கறையும் வேணாம், அதனால இவன் போய் கஷ்டப்படவும் வேணாம். இவன் செஞ்சது எது விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன்? இவனுக்காக உன் புள்ள செஞ்சதெல்லாம் போதும். கலைக்கு வேலை வேணும்னா அவனே தேடிப்பான். வேலை கிடைக்கலையா சும்மா இருக்கட்டும், நான் சோறு போட்டுக்கிறேன். இவன் சொல்ற இடத்துக்கு வேலைக்கு போய் அவன் ஒன்றும் கஷ்டப்பட வேணாம். அப்படி என்னப்பா நான் தப்பா நடத்துக்கு அண்ணனை போய் நான் வேலைக்கு சேர்த்து விட்டேன்? சூர்யா கிட்ட நானா வேலைக்கு சொல்லிவிட்டேன்? நீ சொல்லி விடலதாண்டா. ஆனா கலை அங்க போய் படாத பாடுபட்டது யாரால? உன்னால தானே. அவனுக்கும் சூர்யாவுக்கு என்ன வாய்க்கா தகராறு இருக்கு? உன்னை பழி வாங்கறதுக்கு சூர்யா இவன் மேல படிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சான். எல்லா பிரச்சனைக்கும் நீதாண்டா காரணம். இந்த லட்சணத்துல வேலைக்கு சொல்லி விட போறானோ? இந்த வீட்டுக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போட வேணாம், புரியுதா? தின்றது தண்ட சோறு, இதுல வேலை வாங்கி தரேன் பெருமை வேற. மாமா என்ன இது? ஏன் இப்படி பண்றீங்க? நீ என்னம்மா புதுசா ஆரம்பிக்கிற? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? வெற்றி உங்க பையன்தான், அவர் உங்களுக்கு பிடிக்கலதான். அவரை திட்டுறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல மாமா. ஆனா இப்படியா திட்டுவீங்க? பாவம், பசிக்குதுன்னு சாப்பிட உட்கார்ந்தவரை இப்படி அறவயரோட கை கழுவ வச்சுட்டீங்களே, இது நியாயமா மாமா? ஏய், அவர் என்ன திட்டா உனக்கு என்ன, அடிச்சா உனக்கு என்ன? அப்பாக்கும் பிள்ளைக்கு நடுவுல 1000 இருக்கும். நீ என்னமோ பெரிய நாட்டாம மாதிரி நடுவுல வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு மனிதாபிமானத்துல சொன்னேன். ஒரு மண்ணும் தேவையில்ல. இந்த வீட்டுக்கு எல்லாமே எங்க அப்பா தான். அவர் சொன்னா சொன்னதுதான். நாங்களே அவரை எதிர்த்து பேசுறதுக்கு யோசிப்போம். நீ இந்த வீட்லயே உட்காந்துட்டு எங்க அப்பாவை எதிர்த்து பேசுவியா? அவரை எதிர்த்து பேசுறதுக்கு நீ யாரி? நான் உன் பொண்டாட்டி. என் புருஷனுக்கு நான் தான் ஆதரவா பேசுவேன். அதை பத்தி கேள்வி கேட்க என் புருஷனுக்கே ரைட்ஸ் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஏய், நீ என் பொண்டாட்டின்னு யார் சொன்னா? இது சொல்லுது. வேணும்னா கோர்ட்டு போய் கேஸ் போடு, போ. ஐயோ முடியல.